Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதிரை. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, எத்தனை டைப் இருக்குது, அந்த டைப்புக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அரே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக் வீடியோ போட்டுருக்கோம் நம்ம. ஸோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோமா நம்ம. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை என்ன மூல பார்ப்போம் நம்ம. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன. ஃபங்க்ஷன் இஸ் ஏ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது இதை நீங்கள் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, இது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன்னா உங்கள் ரியல் டைமுக்கு புரியுற மாதிரி நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஃபங்க்ஷனை மூலம் என்னென்ன ஒரு நாம் இதை பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் மீன்ஸ் நீங்கள் ஒரு கோடை பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் எங்கே பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணுமோ அங்கே அந்த டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கோடு எண்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 300 லைன் 400 லைன் ஒரு கோடு எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் கடைசியில் 350வது லைனில் ஒரு 3 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 லைனை நம்ம ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணோம், நான் கடைசியில் யூஸ் பண்ணேன், மிடில்லையும் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி 3 நாளுக்கும் ஒரே இதனால் ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டராக எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாம். ஒன் டைம் மட்டும் கோட் எழுதி ஸ்பெசிஃபிக் டாக்ஸை எங்கே வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல வரணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு. ஸோ அது ஹெச்ஓடி மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவருக்கு சப்ஜெக்ட் 5 பேர் தெரியும். ஓகேங்களா? பட் அந்த 10th ஏபிசின்னு சொல்லி ஒரு 4 செக்ஷன் இருக்குது. 4 செக்ஷனுக்கு இவர் ஒரு ஆள் தான் போவார். இவர் ஒரு ஆள் தான் 5 சப்ஜெக்ட் எடுப்பார் 4 செக்ஷனுக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா இருக்குது ப்ரெஷர் எல்லாமே அதிகமாக இருந்தா ரொம்ப இது போட்டு முடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குது, மொத்தம் 4 கிளாஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அப்போ அதுக்கு இவர் என்ன பண்ணுவார், ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாரா. அப்படி ஒரு வேலை என்னாச்சு, இவருக்கு வேலை ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ இவர் டேரெக்டாக பசங்களை இன்ட்ராக்ட் பண்ணி கேட்காம அந்த ஸ்டாஃப் மட்டும் கூப்பிட்டு சிலபஸ் முடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா வேலை முடிஞ்சில்ல. ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நீங்கள் ஒரு மெயின் மெத்தடில் நீங்கள் எழுதியிருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணியோ இல்லை நீங்கள் ஃபங்க்ஷனில் கொடுத்து நீங்கள் ரிப்பீட் எத்தனை தடவை வேணால் கால் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ லைட்டாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் அடுத்து நான் எப்படி ஒர்க் ஆன எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு கிளியராக புரியாங்க ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது சும்மா புரிஞ்சுக்காக கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஒரு 2 ப்ரோக்ராம் எழுதுறோம், சர்க்கிள் அண்ட் கலருக்கு. அதை சர்க்கிளையும் கலரையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஹவு ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங் அண்ட் சி ப்ரோக்ராமிங். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி சி ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிடறேன், எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல ஹேஸ் இன்க்ளூட் stdio யூஸ் நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு ஃபங்க்ஷன் நேம். அதாவது நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் நமக்கு வேணுமோ அது நம்ம இஷ்டம் தான். வாய்டுன்றது டிஃபால்ட்டாக டிக்ளேர் பண்ணக்கூடியது. ஃபங்க்ஷன் நேம் அப்படின்றது நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து அதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன ரிப்பீட் பண்ணணும், எங்கே நீங்கள் கால் பண்ண நினைக்கிறீங்க அது பெர்ஃபார்ம் உள்ளே கொடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸோ இன்ட்டு மெயினுக்குள்ள நம்ம எப்பயும் போல என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ஃபங்க்ஷனை என்ன டிக்ளேர் பண்ணணுமோ அது எனக்கு இங்கே நடந்தால் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிக்கிட்டா போதும். அங்கே இருக்க ஃபுல் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கடுத்து மீதி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு கண்டிப்பாக போய் நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு லாஜிக்கலாக சும்மா ஒரு விசுவலாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு கோடிங் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் நான் டிஃபால்ட்டாக போட்டு வச்சிருக்கேன். என்ன கோடிங் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆர்டர் ஈவென்ட் மெத்தட் தான் நான் கோடிங் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையான எல்லாத்துக்குமே ஆர்டர் ஈவென்ட் தெரியும், கோடிங் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஈவென்ட் கோடிங் நான் போட்டிருக்கேன். இது நார்மலாக நம்ம ஆர்டர் ஈவென்ட் கோடிங் எழுத சொன்னால் இப்படி தான் எழுதுவோம். ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸு, மெயின் மெத்தடு, அதுக்கு தேவையான வேரியபிள்ஸு, பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் போட்டிருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் 0 ஏன்னா இன்ட் யூஸ் பண்ணாலும் ரிட்டர்ன் 0 கொடுத்து நான் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அவுட்புட் பார்த்துருவோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தா அப்படின்னா எனக்கு ஓகே. ஸோ என்டர் இன்டிஜர் நம்பர் கேட்குது, நான் 5 கொடுக்குறேன் நான். ஸோ 5 இஸ் ஆன் நம்பர். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா
சாரி ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கொடுக்குறேன். ஸோ 2 இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு ஆர்டர் ஈவன் கோடிங் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது அப்படி இது வந்து நார்மல் கோடிங். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டைப்பில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபங்க்ஷன் மாடுலேஷன் இருந்தால் அப்படின்னா மெயின் மெத்தடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அது உங்கள் இஷ்டம். ஸோ அந்த ப்ராக்கெட் எங்கே வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நான் ஒரு லைன் கேப் போட்டு void ஃபங்க்ஷன் டெமோ ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா printf போடுறேன். அதாவது சாரி இங்கே இல்லை. ஓகே. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே வந்து நான் ஏன்னா அது எனக்கு ஆர்டர் ஈவன் பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாமே இதுக்குள்ளே தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எங்கே ஃபங்க்ஷன் டெமோ அப்படின்ற வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பட் எனக்கு ரன் ஆகுது நமக்கு என்ன ரன் ஆகும், மெயின் மட்டும் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே என்ன போடுறேன் அப்படின்னா printf. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு printf நான் எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் எனக்கு வந்து ஹாய் திஸ் இஸ் மினி டெக் ஹேக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து எனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே நான் /n கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் நியூ வரது அப்படின்றக்கான நான் /n கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து எனக்கு இந்த ஹாய் திஸ் இஸ் மினி டெக் ஹேக்கர் சொன்ன பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த ஈவன் நம்பர் அதை நான் கொடுத்த பெர்ஃபார்ம் எல்லாமே அங்கே நடக்கணும் அப்படின்றக்கா என்ன பண்ணேன்னா நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். என்ன டிக்ளேர் பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன் டெமோ. நான் வாய்டு கொடுத்தோமா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெமோன்ற மட்டும் நான் அங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இங்கே கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வேலை முடிஞ்சு. ஸோ அஸ் யூஸ்வல் அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு printf மெத்தட் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து நான் இங்கே /n கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதை அழிச்சேன் நான். ஸோ என்னோட இன்னொரு சேனல் இருக்குது M2 தமிழ்னு. ஸோ அந்த சேனல் நேம் கொடுத்து ஹாய் திஸ் இஸ் M2 தமிழ் அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் மாடுலேஷன் ஒரு ஆர்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் இப்படி தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணி இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஹெட்டர் ஃபைல்ஸு நம்மளோட மெயின் மெத்தட். ஓகேங்களா? ஸோ மெயின் மெத்தட் என்ன இருந்தோ அது மட்டும் தான் நமக்கு கால் ஆகும். அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எதுவுமே இருக்குது நமக்கு ரன் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இங்கே நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வாய்டு ஃபங்க்ஷனும் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளே சில பெர்ஃபார்ம் டாஸ்க்னாக்குள்ளே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த இதை வந்து நான் எப்போல்லாம் இதை கால் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து ரிப்பீட்டாக நமக்கு நடக்கும். ஓகே. இப்போ நான் 1 டைம் மறுபடியும் நான் கால் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் 1 டைம் நடக்கணும். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், பிரிண்ட்னு வரும். ஹாய் திஸ் இஸ் மினி டெக் ஹேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் டெமோ. ஸோ ஃபங்க்ஷன் டெமோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேமா டேட்டா எங்கே போயிடும் இங்கே போயிடும். ஸோ இங்கே வந்தோடனே அதுக்குள்ள என்ன கொடுத்துருவோம், இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து மறுபடியும் printfல ஹாய் திஸ் இஸ் M2 தமிழ் மறுபடியும் ஃபங்க்ஷன் டெமோ கால் பண்ணிக்க மறுபடியும் எனக்கு பெர்ஃபார்ம் நடக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நான் அவுட்புட் பார்ப்போம் நம்ம. அதாவது ஹாய் திஸ் இஸ் மினி டெக் ஹேக்கர்னு வந்துருச்சா. ஸோ அடுத்து என்கிட்ட இன்டீஜர் நம்பர். ஓகே. நான் 5 கொடுக்குறேன் நான். ஸோ 5 இஸ் ஆன் நம்பர். ஓகேங்களா? மறுபடியும் ஹாய் திஸ் இஸ் M2 தமிழ் என்கிட்ட இன்டீஜர் நம்பர். ஸோ நான் 2 கொடுக்குறேன். 2 இஸ் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே நமக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப நான் 5க்கும் 2க்கும் நான் 2 தடவை நான் கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் அவுட்புட் பார்க்க நான் செக் பண்ணேன். ஓகேங்களா? பட் இந்த என்ன ஒரே டைம்ல நான் 2 அவுட்புட் பார்க்காம கோட் எழுதி. ஸோ அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இப்படி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ இது நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம் ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? அதாவது கோடு ரீயூசபிலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு என்ன சொன்னால் கோடு ரீயூசபிலிட்டி. 1 டைம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மல்டிபிள் டைம்ஸோ நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ இதில் நீங்கள் ஜாவாலாம் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த கோடிங் அந்த கோடிங் 2 லிங்க் பண்ணி எழுதுற மாதிரிலாம் இருக்கும். அப்போ லிங்க் பண்ணி எழுதுறப்பலாம் அது இந்த மாதிரி விஷயம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கோடிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் C ப்ரோக்ராமிங். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்று பார்த்தா அப்படின்னா வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். மொத்தம் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா? பட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் விட்டுட்டு மொத்தம் அதுக்குள்ளேயே வந்து மொத்தம் 4 டைப் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 டைப் நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எக்ஸாம்பிள் கோடிங் கொடுக்கணும் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதனால் இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்றக்கான இதோட நிப்பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பற்றி நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம ஸ்டாண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனா என்ன. ஸோ இந்த ஸ்டாண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராமிங், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் எல்லாமே இதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஸ்டாண்ட் லைப்ரரி மட்டும்தான். ஓகேங்களா? அது என்ன சொல்ல வரனா, நீங்கள் ஹேஸ் இன்க்ளூட் stdio.hன்னு ஒரு ஹெட்டர் ஃபைல் டிக்ளேர் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அந்த பேரை பார்த்துருப்பீங்க. stdio ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெட்டர் ஃபைல். ஸோ அதுதான் அதோட ஃபுல் ஃபார்மே. எங்க ஹேஸ் இன்க்ளூட் அப்படின்னு போட்டு stdio. அப்போ ஸ்டாண்ட் லைப்ரரினால அதுதான். நமக்கு இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு printf உள்ள யூஸ் பண்ணுறோம்னா, printf யூஸ் பண்ணால் எனக்கு இந்த வேர்டு பிரிண்ட் ஆகணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா stdio.h இந்த ஸ்டாண்ட் லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எழுதி வச்சிருக்காங்க. இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன், ஸ்டாண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் வந்து ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பயுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.